அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியல் அலகு 1 நமது சுற்றுச்சூழல். அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம். 1 சரியான விடையை தேர்ந்தெடு. இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 பதில்கள் இருக்குது. எது சரியான விடையோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே எழுதணும். கீழ்காண்பவற்றுள் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை எது? பசுமாடு, யாக் எருமை, எருமை மாடு, ஆடு. எருமை மாடு. இதுதான் சரியான பதில். 2 பறவை பண்ணைகளில் டேஷ் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. கோழிகள், பசுமாடுகள், பறவை இனங்கள், ஆடுகள். பறவை இனங்கள். அதை எடுத்து எழுதுங்க. 3 டேஷ் ஒரு மிகச்சிறந்த உரம். மண்புழு உரம், பழங்கள், செயற்கை உரம், யூரியா. மண்புழு உரம். 4 டேஷ் வேளாண்மையை விட லாபகரமானது. பால் பண்ணை, பண்ணை தொழில், பறவை பண்ணை, வேளாண்மை. பண்ணை தொழில் வேளாண்மையை விட லாபகரமானது. 5 பறவை பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. அரியலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர். நாமக்கல் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. இந்தியாவில் டேஷ் வகையான கால்நடை இனங்கள் உள்ளன. எத்தனை வகையான கால்நடை இனங்கள் உள்ளன? 26. டேஷின் பால் பசுமாட்டின் பாலை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டது. எருமை மாட்டின் பால் பசுமாட்டின் பாலை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டது. டேஷில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது. சக்கையில். பறவை பண்ணைகளில் உள்ள பறவைகளின் எச்சம் டேஷாக பயன்படுகிறது. உரமாக பயன்படுகிறது. மண்புழு உரமாக்கல் என்பது டேஷை சத்து நிறைந்த உரமாக மாற்றுவதாகும். கரிமக் கழிவுகளை சத்து நிறைந்த உரமாக மாற்றுவதாகும். கரிமக் கழிவுகளை சத்து நிறைந்த உரமாக மாற்றுவதாகும். பொறுத்துக. இங்கே நான் படிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்ருதி, வெள்ளிப்புரட்சி, முட்டைக்கோழி, பசுமை உரம், கால்நடைகள். முட்டை, போக்குவரத்து, பருப்பு வகை தாவரங்கள், எருமை மாடு, பால். ஸ்ருதி அப்படின்னா என்ன? எருமை மாடு. வெள்ளிப்புரட்சி பால். முட்டைக்கோழி முட்டை. பசுமை உரம் பருப்பு வகை தாவரங்கள். கால்நடைகள் போக்குவரத்து. இப்போ சொல்கிறேன் கவனிங்க. ஸ்ருதி எருமை மாடு, வெள்ளிப்புரட்சி பால், முட்டைக்கோழி முட்டை, பசுமை உரம் பருப்பு வகை தாவரங்கள், கால்நடைகள் போக்குவரத்து. இங்கே கொடுத்துருக்கிற கூற்று சரியாக இருந்தால் சரின்னு போடணும், இல்லைன்னா தவறுன்னு எழுதணும். பண்ணை தொழில் வியாபார நோக்கில் செய்யப்படுகிறது. அதுதான் உண்மை. அப்போ சரி. மண்புழு உரத்தை கழிவுநீர் சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தலாம். நம்ம படித்தோமா இல்லையா? கழிவுநீர் சுத்திகரிப்பில் இந்த மண்புழு உரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னோமா இல்லையா? அது சரி.
பருப்பு வகை தாவரங்கள் தாவர இலையில் நைட்ரஜனை சேமித்து வைக்கின்றன. தவறு. ஏன்னா அது வேர் முண்டுகளில் தான் நைட்ரஜனை சேமித்து வைக்குது. இந்த வாக்கியம் தவறு. நாமக்கல் மாவட்டம் பால் பண்ணைக்கு பெயர் பெற்றது. இந்த கூற்றும் தவறு. நாமக்கல் மாவட்டம் கோழி பண்ணைக்கு தான் பெயர் பெற்றது. முர்ரா என்பது எருமை மாட்டின் ஒரு இனம். சரி. அடுத்தது பாருங்க, சுருக்கமாக விடையளி. பண்ணை வளர்ப்பு என்றால் என்ன? பக்க எண் 71 எடுத்துக்கலாம். அதில் பாருங்க, முதல் கேள்விக்கு பண்ணை வளர்ப்பு என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கும் முறை ஆகும். இதுதான் 1வது கேள்விக்குரிய பதில். பண்ணை வளர்ப்பின் வகைகளை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அந்த வளர்ப்பினுடைய வகைகள் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கிறோம். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாமா? பெரிய வகை பண்ணை, ரெண்டாவது நடுத்தர வகை பண்ணை, மூன்றாவது சிறிய வகை பண்ணை. 3ஆ பிரிக்கிறோம். பண்ணை வளர்ப்பினுடைய வகைகள்னால் இந்த 3ஐயும் எழுதணும். பறவை பண்ணை குறித்து எழுதுக. பக்க எண் 75 எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் 3வது கேள்விக்குரிய பதில். பறவை பண்ணையில் பறவை இனங்கள் அவற்றின் முட்டை மற்றும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. கோழி, வாத்து, தாரா, வான்கோழி மற்றும் சில வகை புறாக்கள் பொதுவாக இங்கு வளர்க்கப்படுகின்றன. இவற்றில் 90% கோழிகளே அதிகம் வளர்க்கப்படுகின்றன. இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் இறைச்சி கோழிகள் பிராய்லர் எனவும், முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழிகள் முட்டை கோழிகள் லேயர்ஸ் எனவும் அழைக்கப்படுகின்றன. இதுதான் 3வது கேள்விக்குரிய பதில். அடுத்தது, விலங்கு எரு என்றால் என்ன? பக்க எண் 79 எடுத்துக்கலாம். பாருங்கள், விலங்கு எருன்னே தலைப்பு கொடுத்துருக்காங்க. 4வது கேள்விக்குரிய பதில். விலங்கு பண்ணைகளில் இருந்து பெறப்படும் கழிவுகளே பொதுவான விலங்கு எரு ஆகும். இது பொதுவாக பன்றி, ஆடு, மாடுகள், செம்மறி ஆடு, குதிரை, கோழி, வான்கோழி, முயல் போன்ற விலங்குகளின் கழிவுகளாகிய சாணம் மற்றும் சிறுநீரை கொண்டுள்ளது. பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துப் பொருள்கள் இதில் அதிகம் உள்ளன. நீர் மற்றும் சத்துப் பொருள்களை அதிக அளவில் தக்க வைத்து கொள்ளும் தன்மையை மண்ணில் இது அதிகரிக்கின்றது. இதுதான் 4வது கேள்விக்குரிய பதில். அடுத்தது, மண்புழு உரம் என்றால் என்ன? பக்க எண் 80. இதுதான் அந்த 5வது கேள்விக்குரிய பதில். மண்புழுக்கள் கரிமக் கழிவுகளை உண்டு அதன் எச்சங்களை சிறு உருண்டைகளாக வெளியேற்றுகின்றன. இது மண்புழு உரம் எனப்படும். அடுத்தது, விரிவாக விடையளி. விலங்குகளின் பயன்கள் யாவை? பக்க எண் 74 எடுத்துக்கலாம். விலங்குகளின் பயன்கள்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க தானே. இதுக்கு எத்தனாவது ரோமன் லெட்டர்? 6ல் 1வது கேள்விக்குரிய பதில். கால்நடைகளின் தோலிலிருந்து தோல் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதுவரையிலையும் அதுக்குரிய பதிலை நம்ம எழுதணும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி பாயிண்டாக எழுதுங்க. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். பறவை பண்ணையை எவ்வாறு நிர்வகிப்பாய்? பக்க எண் 77. இந்த இடத்துல எழுதணும். பண்ணைகளில் வளரும் பறவைகளுக்கு மிகவும் தூய்மையான காற்றோட்டம் தேவை. நோய் வராமல் தடுப்பதற்கு கீழ்க்கண்ட முறைமைகள் கடைபிடிக்க வேண்டும். இதிலிருந்து 6வது ரோமன் லெட்டரில் 2வது கேள்விக்குரிய பதில். இதுவரையிலையும் எழுதணும்.
அது என்னது? பறவை பண்ணையை எவ்வாறு நிர்வகிப்பாய்? மண்புழு உரத்தின் நன்மைகள் யாவை? பக்க எண் 80. ரோமன் லெட்டர் ஆரில் 3வது கேள்விக்குரிய பதில் இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்னு பாயிண்டாக எழுதணும். கடைசியில் பாருங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பிலும் இது பயன்படுகிறது. இதுதான் அந்த கேள்விக்குரிய பதில். இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.